ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கேகே ஸ்ரீ பாலாஜி. டுடே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து எங்களுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. அனிஷ்குட்டிக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரோடு போயாச்சு. எப்போவும் ஃபங்க்ஷன் வந்துருச்சுனாலே வந்துட்டு அனிஷ்குட்டிக்கு மட்டும் தனி டேவாக போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸும் சரி, நார்மல் டேஸும் சரி, ஃபேமிலியாக தான் போயிட்டு எப்பயுமே அனிஷ்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ட்ரெஸ் எடுப்போம். எப்பயுமே டக்குன்னு எடுத்துகிட்டு வர மாட்டோம். 4-5 கடை ஏறி இறங்கி நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு வருவோம். ஃபோட்டோவில் பார்க்க வேறு கலரில் இருக்குது. ட்ரெஸ்ஸுன்னு எடுக்க போயிட்டாலே எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒன் டே ஆகிடும். சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்காக இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, ஒன் டே பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கடையில் பிடிச்சிருக்கும், ஒவ்வொரு கடையில் பிடிக்காது. ஏறி இறங்கி வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கடையில் டக்குன்னு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் உடனே வாங்கிட்டு கிளம்பிடுவோம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ப்ரௌன் கலர் மாதிரி கலர்ஸ் தான் வர. இது நல்லா இருக்கு. ஆனால் இது வேணா அடிக்க வர்ற மாதிரி இருக்கு. ஜீன்ஸ் டாப் நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். நல்லா இருக்கு. ஆனால் இது இப்போதைக்கு வேண்டாம். ஏன் ஜீன்ஸ் மாதிரி இல்லை குட்டி, ஜீன்ஸ் தான் நல்லா இருக்கு. சாஃப்டாக தான் இருக்கு. போட்டுக்குமா? அழகா செம்மையாக இருக்கும். கோட் மாடல் ட்ராயரு ஒயிட்டு வித் ப்ரௌன் இல்லை நல்லா இருக்கு. டவுஸ் அது குத்துதுன்னு சொல்லுவோம். குத்துது மம்மி, குத்துதுமா. இந்த பெல்ட் மாடல் மாதிரி செக்குடு மாதிரி. அனிஷ்குட்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோட்டு இந்த மாதிரி கிராண்டாக ட்ரெஸ் போட்டாலும் இந்த டே ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்போம். அதனாலேயே வந்து சாஃப்டான கிளாத்தாக காட்டனாக எடுக்கிற மாதிரி தான் எடுப்போம். ஒரு மங்கி பொம்மை போட்டு அழகாக இருக்கு. அனிஷ்குட்டி ட்ராயரு ஒரு மாதிரி கிரே கலர். குட்டி அனிஷ் விளையாடுவான். அம்மா டைகர், அம்மா மங்கி. ஃபைனலாக இந்த 5 வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து வேறு கடைக்கு வந்து போயிட்டோம். அதாவது வந்து அது வாங்குறது பிரச்சனை இல்லை. அவன் வந்து குத்துதுன்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பான். அதனால் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து மேட்சிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு மேட்சிங் சென்டருக்கு போயிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டு, எப்பயுமே சென்னை சில்க்ஸில் தான் அவனுக்கு வந்து செட் ஆகும். சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டோக்கன் போட்டுட்டு வந்து சென்னை சில்க்ஸை போய் ட்ரெஸ் பார்க்க போயிட்டோம். எப்பயுமே டக்குன்னு போனோன்னே அங்கே எடுத்துருவோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அனிஷ்குட்டிக்கு வந்து அங்கே வந்து செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கும் சரி, எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, அனிஷ்குட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு அழகு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து போட்டுட்டு கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டான். போட்டு கோட்டு மேலே அது 7-8 ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தால் அவன் அழுதுகிட்டே இருப்பான் அந்த டே ஃபுல்லாக. அதுக்கு சமாளிக்கிறதுக்கு வந்து அவனுக்கு சிம்பிளாக காட்டன் மாதிரி நல்லா சாஃப்டான கிளாத்லேயே வாங்கி கொடுத்துடலாம், அதுவே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பார்த்து அதனாலே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் வச்ச ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, பேண்ட்டு இந்த மாதிரிலாம் போடவே மாட்டான். கிராண்டாக இருக்கிறதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பான். எதனால் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறான்னா, அவன் வந்து இந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருந்தவங்க சலூனுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு அந்த கவர் போடுவாங்க இல்லையா, அந்த கவர் பார்த்திங்கன்னா போடுறப்போ பார்த்திங்கன்னா இவங்க என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான் பயந்துட்டு. ஸோ அதனால் இருந்துட்டு இந்த ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவோ பேண்ட்டோ அந்த மாதிரி போட்டாலே ஏதோ அவனுக்கு கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். அதனால தான் வந்து அவன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதே இல்லை. அதனால் நாங்கள் கோட் சூட்டே வாங்கினாலும் ஹாஃப் ஸ்லீவாக ஆக்கி அவனுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா அவனுக்கு சொன்னமே ஸ்பெஷலாக இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதனாலே வந்து கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸு மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டோம். அவனுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்குன்னு பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கரும்பு பொங்கல்ல ஒயிட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 செட்டு ட்ரெஸ் வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இதில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அனிஷ்குட்டிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இவங்க அப்பா வந்து இதை தவிர்த்து இது நல்லாயிருக்கு இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தார். நான் இருந்துட்டு அது வாங்குறது பெருசு இல்லை, கடைசியில் அவன் போட மாட்டான், வேஸ்ட்டு தான் ஆகும்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னேன். அவர் சரி
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பில்லிங் பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் போய் சாரியை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு வந்து சாரியை பார்த்ததுல போதும் வா போகலாம், இருக்கிற சாரி ஃபஸ்ட்டு கட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து சாரி கட்டுறனால வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குற அக்கா கிட்ட போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்க போனாங்க. அங்கே போய் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டான கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். ஈவினிங் ஆகிடுச்சு. நல்லா மழை சாரலோடு நனைஞ்சிக்கிட்டே அப்படியே கிளம்பி போகணும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக கிளம்பியாச்சு ஃபேமிலியாக சேர்ந்து. எங்கேன்னு பார்த்திங்கன்னா மூவிக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஈவினிங் ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் புக் ஆகிட்டனால வந்து நைட் ஷோ வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. என்ன மூவிக்கு வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு போகலான்னு சொல்லிட்டு பராசக்திக்கு தான் வந்திருந்தோம். மூவி சூப்பராகவே இருந்துச்சு. அனிஷ்குட்டியும் பார்த்திங்கன்னா எப்பயுமே நைட் ஷோனா வந்துட்டு தூங்க மாட்டான். நல்லா மூவியை பார்ப்பான். ரொம்ப டயர்டாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் தூங்கிடுவான். இந்த டே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் வந்து நாங்கள் தூங்கவே இல்லை. மூவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கேக்கு ஸ்ரீ பாலாஜி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.